இல்ல ஜெயலலிதா பாணிய கையில எடுக்கிறாரு. சொல்வீர்களா? செய்வீர்களா? அப்படின்ற அந்த பாணிய சொன்னாங்களே, செஞ்சாங்களான்னு கேட்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய அரசியல் புரிதல் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது. ஆனா, ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு இருந்துச்சு. விஜய் அவர்களே, அதுதான் உங்ககிட்டயும் இல்ல, உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு 6, 7, 8 பேர்கிட்டயும் இல்ல. அது வெளிப்பாடு. செல்வி ஜெயலலிதா ஏன் அந்த மாரி கேட்டாங்கன்னா, அவங்க ஆடு குடுத்தாங்க, மாடு குடுத்தாங்க, கோழி குடுத்தாங்க, சைக்கிள் குடுத்தாங்க, லேப்டாப் குடுத்தாங்க, வெட் கிரைண்டர் குடுத்தாங்க, செருப்பு குடுத்தாங்க. என்னென்ன குடுக்க முடியுமோ அவ்வளத்தையும் குடுத்து, ஃபேன் உட்பட குடுத்து, அந்த ஊரக பகுதி மக்கள் வந்துட்டு அம்மான்னு அவங்க தான் சொன்னாங்க. ஆக்ஸ்போர்ட்ல குடுத்த டைட்டில் இல்ல. ஜெயலலிதாவுக்கு அம்மான்றது. அந்த மக்கள் குடுத்தாங்க. ஏன்னா அவங்க செஞ்சாங்க. அதனால அடுத்த ஆட்சி வரும்போது, இவங்க தோத்த அந்த ஆட்சி வரும்போது, சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேள்வி எழுப்புது. நீ என்ன செஞ்ச? உங்களுக்கு இன்னைக்கு 52, 53 வயசாச்சு. ரைட்டுங்களா? இந்த 53 வயசுல நாகையில வந்து சொல்றீங்க, 16 ஆண்டுகளுக்கு முன், இப்ப 2025, 16 ஆண்டுகளுக்கு முன் 2011 பிப்ரவரியிலேயே, நடுவுல 14 ஆண்டு தான் இருக்குது. 16 ஆண்டுகளுக்கு முன் 2011 பிப்ரவரியிலேயே இந்த மீனவர்களுக்காக நாம் குரல் கொடுத்தோம். அப்புறம் லாங் லீவ் எடுத்துட்டீங்களா? மீனவர் பிரச்சனை ஓஞ்சி போச்சா? நின்னு அந்த மீனவர் பிரச்சனை, அந்த மீனவர்கள் சந்திக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை, விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை திருவாரூர்ல, அவர்களுடைய விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக டெல்லியில் நடந்த போராட்டம். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத பாஜக அரசு இதை பத்தி ஏன் பேசல? ஏன் பேசலன்னா, உங்க கூட இருக்கிறவன் எழுதி தரல. ஏன்னா அவங்களுடைய மாஸ்டர்ஸ் அப்படி செஞ்சு வச்சுட்டாங்க. ஏன்னா எதை வேணாலும் பேசுங்க, வசனம் பேசுறது தானே பொழப்பு உங்களுக்கு. வசனம் கொடுத்துட்ட உடனே ஒரு பாடி லாங்குவேஜோட முடியுதா இல்லையா வரட்டா அப்படின்றது தானே நீங்க. இது ஒரு பொழப்ப வச்சுட்டு 200 கோடி வருஷம். புரியுதுங்களா? அப்போ நீங்க இதெல்லாம் ஏன் தொடரல அப்படின்னோம்னா, இதுல பற்றிய புரிதலே உங்ககிட்ட இல்லை.